பல விதமான தோற்றங்கள்ல கும்பிட்டுங்கிறோம். ஒருத்தன் முருகர் தான் கடவுள்ன்றான், ஒருத்தன் சிவன் தான் கடவுள்ன்றான், ஒருத்தன் பெருமாள் தான் கடவுள்ன்றான், ஒருத்தன் அம்பாள் தான் கடவுள்ன்றான், ஒருத்தன் ஐயப்பன் தான் கடவுள்ன்றான், ஒருத்தன் பிள்ளையார் தான் கடவுள்ன்றான். இந்து மதத்துக்குள்ள இவ்வளவு கடவுள் வேற்றுமை இருக்குது, மற்ற மதத்துக்கு வேணாம் நம்மளுக்கு. ஆனா இத்தனை விதமான கடவுள் இருக்குதா? இத்தனை விதமான கடவுள்கள் ஒரு குடும்பமா நடத்திங்குது. அப்போ நம்ம மனுஷன், நம்ம தாத்தா ஆயா நேத்து தான் வந்தாங்க, அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா 500 பேர் இருக்கிறான். எப்பவோ வந்த கடவுளுக்கு எத்தனை கோடி கடவுள் இருக்கணும்? அப்போ இல்லையே. ஏன் இதை ஏன் நம்ம சிந்திக்கவே இல்லை? ஒரு நாள் கூட சிந்திக்கலையே. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்ம 10 பேர் இருக்கிறோம். நம்ம 10 பேருக்கு 10 குழந்தை பிறகுது. பிறந்தது என்னமோ 10 குழந்தை தான். ஆனா 10க்கும் ஒரே பேர் வைக்கிறது இல்லை. உன் மனசுக்கு எந்த பேர் பிடிச்சதோ அதை வச்சுக்கினேன், என் மனசுக்கு எந்த பேர் பிடிச்சதோ அதை வச்சுக்கினேன். அப்படி வச்சதால பேர்கள் அதிகமாச்சு, குழந்தை ஒண்ணுதான்.